திருப்போரூரில் தமிழக மீனவர்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சி அலுவலகம் அருகே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் ஆர். செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் இந்திய மீனவர்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி கண்டன கோஷத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழக மீனவர்களை சிறைப்பிடித்தால் கூட ஓரிரு நாட்களில் திருப்பி அனுப்பி விடுவார்கள். தற்போது ஒன்றிய பாஜக அரசின் நிர்வாக திறமையின்மையால் தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை அரசு தங்கள் வசமாக்கிக் கொள்வதுடன் படகினை திருப்பிக் கொடுப்பதில்லை என்றும், ஒவ்வொரு படகும் 50 லட்சம் 1 கோடி அளவில் விலை உள்ளதால் அதை இலங்கை அரசு திருப்பி தர மறுக்கிறது. இதனால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இதனால் தமிழக மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அதை கண்டித்தும், மோடி தமிழகம் வந்ததை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்டோர் கையில் கருப்பு துணி ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களுக்கான பிரச்சனைகள் என்னவென்பதை துளி கூட தன் காதில் போட்டுக் கொள்ளாத ஒரு இரக்கமற்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியினை கண்டித்து, பிரதமர் அவர்களின் வருகையை கண்டித்தும் தான் இந்த போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. நண்பர்களே, குறைந்தது இந்த 10 ஆண்டுல பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு நம்ம காங்கிரஸ் ஆட்சியில கூட மீனவர்கள் எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. ஆனா மினிமம் 2 நாள் 3 நாள்ல திருப்பி அமைச்சிருவாங்க. அதே மாதிரி படகுகளெல்லாம் எதையும் கையகப்படுத்த மாட்டாங்க. ஆனா இந்த 10 ஆண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 400-500 படகுகளை கையகப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3600 பேர் கிட்ட கைது செஞ்சிருக்காங்க. ஆனா கைது செய்வது மட்டும் இல்லாமல் அவர்களை துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி 20 நாள் 30 நாள் ஜெயில வச்சு அந்த கப்பலெல்லாம் என்ன பண்றாங்க, படகுகள் இவங்க போல மீன் பிடிக்கிற படகுகளை திருப்பி தரதில்லை. அதை எல்லாத்தையும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஆக்ஷன்ல உள்ளது. மிகப்பெரிய பொருளாதாரம் அடிப்படும் இந்த மீனவர்கள் குடும்பத்துக்கு. அதாவது ஒரு படகுலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 லட்சம் 1 கோடி. அப்ப அங்க ஒரு படகு மீட்கப்பட்டு அவங்க அதை நம்ம மீனவர்கள் கிட்ட இருந்து அதை எடுத்து அந்த ஊர்ல ஆக்ஷன்ல விடுறாங்க. இதை தட்டி கேட்க வக்கற்ற பாஜக அரசு. இப்போ நேற்று நம்ம இங்க நிறைய மீனவர் நண்பர்கள் கூட வந்திருக்காங்க இந்த பகுதி. அப்போ அவர் சொல்றாரு, சிறு சிறு தவறுகள் நடக்குது சார், ஆனா அதுல போற எல்லா போட்டியும் தப்பு நடக்குதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. பார்டர் எப்பயுமே வாட்டர் பார்டர்லாம் பெரிய மார்க்கெட் ஏரியாலாம் இருக்காது. மீனவர்களுடைய பழக்கம் என்ன, நீ ஒரு இடத்துல போய் வேலை செய்யறன்னா அங்க எது நல்லா இருக்கோ அங்கதானே போய் பிடிப்பீங்க. மீன் அதிகமா எங்க தெரியுது, எங்க ஃபர்டிலிட்டி எங்க இருக்கு, அதை பார்த்துதான் போறான் மீனவர் ஒன்றும் ஸ்ரீலங்கா பார்டர்ல போயிட்டு அங்க போய் ஏதோ பெரிய சதி திட்டத்தை தீட்டுறதுக்கு போறது கிடையாது. வெறும் மீன் பிடிக்க தான் போறாங்க. அதுலயும் சொல்றாரு, சில நண்பர்கள்லாம் இப்ப நம்ம இங்க காணத்தூர்ல இங்கெல்லாம் எப்படிங்கன்னா ஒரு நாள் போனா சில நாள் 5000 ரூபாய் கிடைக்குமா, சில நாள் இந்த டீசல் காசு கூட வராது சார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மீனவர்களை இப்படி இந்த அரசு கொஞ்சம் கூட பொருளாதார கொள்கை என்ன, வெளியூர் பொருளாதார மீனவர்களின் உரிமையை காத்திடுவோம். மீனவர்களின் உரிமையை காத்திடுவோம். தடுத்திடுவோம். மீனவர்களை கைது செய்யும் இலங்கை அரசை தடுத்திடுவோம். விடுதலை செய். மீனவர்களை விடுதலை செய். மோடி அரசே பாசிச அரசே. மோடி அரசே பாசிச அரசே. தடுத்திடு. மீனவரிடம் ஆட்சியும் இலங்கை அரசை தடுத்திடு. போராடுவோம். மீனவர்களுக்கு நியாயம் வேண்டி போராடுவோம். இலங்கை அரசே பாசிச அரசே.
மீனவர்களின் தண்டனை உடனடியாக ரத்து செய். இலங்கை அரசு பாசிச அரசு ரத்து செய், ரத்து செய். மீனவர்களின் தண்டனை ரத்து செய். பறிக்காதே, பறிக்காதே. மீனவர்களின் பதவிகளை பறிக்காதே. பறிக்காதே, பறிக்காதே. மீனவர்களின் பதவிகளை அத்துமீறி பறிக்காதே. தடுத்திடு. இலங்கை அரசை தடுத்திடு. போராடுவோம், போராடுவோம். மீனவர்களுக்கு நியாயம் வேண்டி போராடுவோம். இலங்கை அரசை பறிக்காதே, பறிக்காதே.